Hi all, welcome to Brain Accounting tutorial. In today's video, we are going to discuss about the exercise problems from depreciation accounting. The depreciation accounting 11th standardல unit 10ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த depreciationன்றது வந்து நீங்க final accountsக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு chapter. Okay, so இந்த chapter நீங்க கொஞ்சம் understand ஆனாதான் உங்களால final accounts 2ல உங்களுக்கு work பண்ண ஈஸியா இருக்கும். So அதனால இது கொஞ்சம் main subject, main யூனிட்னே உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல எக்ஸசைஸ் சம் நம்பர் 8, 9 and 10 இந்த மூணு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 8th சம் பார்த்துடலாம். A manufacturing company purchased on 1st April 2010 a plant and machinery for 4,50,000 and spent 50,000 on its installation. Okay, manufacturing company என்ன பண்ணிருக்காங்க, purchase பண்ணிருக்காங்க எப்போனா 1st April 2010. என்ன purchase பண்ணிருக்காங்கன்னா plant and machinery for 4,50,000. Okay, அதுக்கு install பண்றதுக்கு ஒரு 50,000 spend பண்ணிருக்காங்க. After having used it for 3 years, it was sold for 3,85,000. Okay, அந்த plant and machinery 3 years use பண்ணிட்ட அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா sell பண்ணிருக்காங்க, sales பண்ணிருக்காங்க for 3,85,000. Okay, so depreciation is said to be provided every year at the rate of 15% per annum on fixed installment method. Okay, so இப்ப 3 years use பண்ணிருக்காங்க, அப்ப நம்ம 3 yearsக்கு depreciation find பண்ண போறோம். So at the rate of 15% per annum, ஒரு இயர்க்கும் 15% on the fixed installment, which is straight line method. Okay, accounts are closed on 31st March every year. இது நம்ம ரொம்ப மெயின், எல்லாருமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது எந்த இடத்துலனா accounts are closed ஆன பார்க்க விட்டுடுறாங்க. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா 1st April, so 31st March closeனா அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 year வந்து full ஆயிடும். So month calculation வராது. If in case purchased on January கொடுத்திருக்காங்க, அப்ப accounts closed on 31st னா அப்ப first yearக்கு உங்களால 3 monthsக்கு தான் calculation காமிக்க முடியும். So இந்த மாதிரி accounts எப்ப close ஆகுதுன்னு கவனிக்காததுனால ஒரு சிலருக்கு mistake வரும். So calculate profit or loss on the sale of machinery. இப்போ இந்த சம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாங்கியிருக்கும், spend பண்ணியிருக்கோம், depreciate போட போறோம், depreciate பண்ணி balance எவ்வளவு book value இருக்கு, அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றோம், 3,85,000க்கு சேல்ஸ் பண்றோம். அவுட் ஆஃப் பர்ச்சேசிங் அண்ட் சேல்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, ஆஃப்டர் 3 years உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா அந்த மிஷினரிக்கு தான் இப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஓகே, so let's see the solution. So first original cost, first எவ்வளவுக்கு purchase பண்றோம், 4,50,000 plus spent 50,000 on installation. So 4,50,000 plus 50 is 5 lakh. So original cost is 5 lakh. Now see, original cost as on 1/4/2010, which is April 1/4/2010, 5 lakh உங்களுக்கு original cost இருக்கா? Yes, 5 lakh நமக்கு original cost இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா depreciation போட போறோம் for the 5 lakh at the rate of 15%. So 5 lakh into 15% is 75,000. 5 lakh into 15%, 75,000. Depreciation on 31/3, which is ending. இப்போ இது opening balance தான். opening னா அப்ப இதோட ending எங்க வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்ப ending எங்க வரும், 31/3/2011. So 75,000. 75,000 is the first year depreciation. So 5 lakh minus 75,000 is 4,25,000. திரும்ப என்ன பண்ணணும், செகண்ட் இயருக்கு போடணும். அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு வரும்போது 2011ல இருந்து என்னவா மாறிடும், 12 மாறிடும். So depreciation on 31/3/2012, 5 lakh into 15%. எல்லாத்துக்குமே நம்ம ஒரே அமௌண்ட் தான் எடுக்கணும்னா yes, why, because it is a fixed installment method. So original costல இருந்து தான் நீங்க depreciate பண்ணுவீங்க. So same 75,000. 4,25,000 minus 75,000 is 3,50,000. Okay, so next year depreciation on 31/3/2013, இங்க 12, அப்ப இங்க 13. So 75,000 less பண்ணீங்கன்னா book value on 1/4/2013 எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, 2,75,000 is your book value.
isn't it? Yes. Yes, 2,75,000 is your book value. இப்போ நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. எவ்வளவுக்கு பண்ணியிருக்கோம்? 3,85,000க்கு பண்ணியிருக்கோம். அப்ப அந்த 3,85,000 நீங்க காமிச்சிட்டு நீங்க லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1,10,000. உங்களோட புக் வேல்யூவை விட சேல்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கணும். புக் வேல்யூவை விட சேல்ஸ் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ராஃபிட். புக் வேல்யூவை விட சேல்ஸ் வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா இட் இஸ் லாஸ். Here, book value is 2,75,000, sales value is 3,85,000. Then sales value is greater. So, அப்ப profit on sale of machinery 1,10,000. Okay. So, profit on sale of machinery rupees 1,10,000. இவ்வளவுதான் இந்த sum. இந்த profit and loss find பண்றது very easy problem. Okay. I hope இந்த sumல ஏதாச்சும் doubt இருக்குன்னா எனக்கு comment sectionல leave பண்ணுங்க. Okay. So next sum போயிடலாம். So ninth problem. On 1st April 2008, Sudha and company purchased machinery for 64,000. To install the machinery, expenses incurred was 28,000. So purchase பண்ணது 24,000. To installation they have spent 28,000. Depreciate machinery 10% per annum under the straight line method. On 30th June 2010, the worn-out machinery was sold for rupees 52,000. So நம்ம 2008ல வாங்கின மிஷினரி நம்ம 2010ல நல்லா யூஸ் பண்ணிட்டு அது நம்ம எவ்வளவுக்கு சேல் பண்றோம்னா 52,000. So books are closed on 31st December every year. Show the machinery account. First original cost நமக்கு வேணும். So எவ்வளவுக்கு purchase பண்றோம்? 64,000 plus expenses incurred for the installation is 28,000. So totally 92,000 is the original cost as on 1st April 2008. 92,000 is the original cost. So depreciation on 31st December 2008. Purchase பண்றது 1st April. அப்போ ஏன் depreciation ஏன் நம்ம டிசம்பர்ல பண்றோம்னா கொஸ்டினை நல்லா கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். Accounts are closed on 31st Decemberனு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 31st Decemberல தான் நீங்க வந்து அதை முடிக்கணும். So 31st December 2008, 92,000 into 10% into 9/12. Why 9/12 na? April to December. April, May, June, July, August, September, October, November and December. So April to December pathina 9 months. So 9/12, 6,900. Less panona 85,100. So இப்போ first January 2008 லந்து ending வரைக்கும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 1 year complete ஆயிடும். So month calculation வராது. So 31st December 2009, 10% பண்ணீங்கன்னா 9,200. அதை லெஸ் பண்ணோம்னா 75,900. இப்போ depreciation பண்ணும்போது பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 30th June 2010. அப்ப January to June நீங்க calculate பண்ணீங்கன்னா 6 months வரும். அப்போ month calculation வருது. 92,000 into 10% into 6/12 is 4,600. நிறைய பேர் depreciationனாலே அந்த percentage மட்டும் எடுத்து போட்டா போதும்னு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதுல purchasing date பார்க்கணும், accounts are closed on date பார்க்கணும், as well as selling date கொடுத்திருக்காங்கன்னா அதையும் நம்ம consider பண்ணணும். So இந்த dates எல்லாத்தையும் நீங்க consider பண்ணாதான் உங்களுக்கு month calculation இருக்கா இல்லையா, and then இது straight line method written down value method இதெல்லாமே பார்த்துட்டு நீங்க போட்டாதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இப்போ புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு நமக்கு 71,300. இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஆர் சேல் லாஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ புக் வேல்யூ இஸ் 71,300. நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 52,000. ஸோ செல்லிங் வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் த புக் வேல்யூ. ஸோ இட் இஸ் லாஸ். எப்போ சேல்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கோ அப்போதான் அது என்னது ப்ராஃபிட். புக் வேல்யூவை விட சேல்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு 52,000 தான் இருக்கு. But book value is 71,300. So it is loss. Loss on sale of machinery is rupees 19,300. Machinery account பாருங்க. So நம்ம எப்ப சேல்ஸ் பண்றோம் 1/4/2008க்கு நம்ம வாங்குறோம். So to Sudha and Co account 92,000. Depreciate பண்றோமா 31/12/2008. So எவ்வளவுக்கு depreciate பண்ணியிருக்கோம் 6,900க்கு. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு ஆகுது 85,100 ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் பண்ணிடலாம். இந்த கேரி டவுன் அமௌண்ட்டை நம்ம இங்க என்ன பண்ண போறோம் brought down பண்ண போறோம் நெக்ஸ்ட் இயர்க்கு 1/4/2009
to balance brought down 85,100. So ending date la depreciate பண்றோம் 9,200. 85,100 minus 9,200 75,900 carry down ஆகுது. இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணிட்டு இந்த carry down balance next monthக்கு என்ன பண்ண next yearக்கு என்ன பண்ண போறீங்க brought down பண்ண போறீங்க. To balance brought down 75,100. So இதுக்கு இப்ப depreciation கொடுத்துருங்க 4,600. இந்த depreciation calculations எல்லாமே நம்ம already நம்ம பார்த்துறோம் last slideலயே பார்த்துறோம் இல்லையா. So 4,600 போச்சுன்னா 71,300 is your book value. அதையும் நீங்க என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க brought down பண்ணி காமிங்க. ஓகே 3 இயர்க்கு தான் நம்ம depreciate வந்து நம்ம பண்றோம். So 3 இயர் வரைக்கும் காமிச்சா போதும். ஜஸ்ட் அதை வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு brought down ஆகுதுன்றது காமிக்கிறதுக்காக 1/4/2011 to balance brought down 71,300 book value இத போட்டாச்சு. இவ்வளவுதான் மிஷினரி அக்கவுண்ட். வெரி வெரி ஈஸி. ஓகே மிஷினரி அக்கவுண்ட்ன்றது நத்திங் பட் லெட்ஜர் அக்கவுண்ட் இல்லையா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Now 10th sum. Okay. Rahul purchased machinery on April 1, 2014 for 2 lakh. On 1st October 2015, a new machine costing 1,20,000 was purchased. Okay. இப்போ machinery April 1, 2014 ஒன்னு வாங்கியிருக்காங்க for rupees 2 lakh. Next machinery எப்போ வாங்கியிருக்காங்க 1st October 2015 new machine வாங்கியிருக்காங்க. That is costing 1,20,000. Okay. So on 30th September 2016, the machinery purchased on April 1, 2014 was sold for 1,20,000. நம்ம இங்க first Aprilக்கு வாங்கிருந்தோம் இல்லையா, இந்த machine வந்து சேல்ஸ் பண்றாங்க. எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றாங்கன்னா 1,20,000க்கு சேல்ஸ் பண்றாங்க. Books of accounts are closed on 31st March and depreciation is to be provided at 10% per annum on straight line method. Okay, 10% நீங்க depreciate கொடுக்க போறீங்க. So prepare machinery account and depreciation account for the years 2014-15 to 16-17. So நீங்க 14-15க்கு ஒன்னு போடணும், 15-16க்கு இன்னொன்னு போடணும், 16 and 17. So totally for the 3 years we have to calculate the depreciation and also the machinery and depreciation account. Okay. Yes, இப்போ first machinery இது பார்த்துடலாம். Purchased as on 1/4/2014. அதாவது first machinery எப்போ வாங்கியிருக்கோம் April 1, 2014 for 2 lakh இல்லையா 2 lakh minus depreciation. So இப்போ இதோட ending year எப்போ வரும் 31st March. உங்களுக்கு accounts எப்போ close ஆகுது 31st March தான் close ஆகுது. So 31st March 2015 for 10%. So 2 lakhல 10% is 20,000. If you less that, you will be getting 1,80,000. Then second year depreciation for 2016. இது 15 na, next year will be the 16. So 20,000. Why same 20,000? Under straight line method la தான் போட போறோம் நம்ம. So original costல இருந்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க depreciation பண்ணுவீங்க. So 20,000 less பண்ணோம்னா 1,60,000. Then depreciation as on 31st 9 which is September. ஏன் செப்டம்பர்னா பாத்தீங்கன்னா on 30th September 2016 இந்த April 1 அதாவது இந்த first machinery நம்ம எப்போ சேல்ஸ் பண்றோம் 30th Septemberல தான் நம்ம வந்து சேல் பண்றோம். அப்போ 30th Septemberனா 31/9 same year 2016. So 2 lakh into 10% into 6/12 10,000. So 1,60,000 minus 10,000 is 1,50,000. Now our book value is 1,50,000. நம்மளோட selling value எவ்வளோ 1,20,000. So selling value is lesser than the book value. So minus 30,000 is the loss on first machinery. Now machinery account na ledger account oda format da போட போறோம். Date particulars amount. So first April 2014 to machinery account எவ்வளவுக்கு நம்ம purchase பண்ணிருக்கோம் 2 lakhs க்கு. So 31st March 2015 எப்போ நம்ம depreciation பண்ணுவோம் at the end of the year. அதனால end தான் நீங்க போடணும். So depreciation 20,000. So 2 lakh minus 20,000 is 1,80,000 is your carry down balance. இந்த carry down balance நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த carry down balance நீங்க next monthக்கு அது அப்படியே next yearக்கு transfer பண்ணிருங்க brought down பண்ணிருங்க. So 1st April 2015 to balance brought down 1,80,000. இப்போ இதோட end எப்போனா 31st March 2016. So by depreciation account 20,000. So இப்போ 1,80,000 minus 20 is 1,60,000. By balance carried out 1,60,000.
ஸோ இந்த 1,60,000 நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ப்ராட் டவுன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2016 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,60,000. இப்போ டெப்ரிசியேஷன் நம்ம எப்போ கொடுக்க போறோம்னா நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த செல்லிங் டேட்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும் 31st September 2016. By depreciation account 10,000. 1,60,000 minus 10 is 1,50,000 is your carry down amount. இதுதான் machinery account. Next one depreciation account. எப்போ purchase பண்ணோம் 1st April 2014 மிஷினரிக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் கொடுக்குறோம் 20,000. அதே டெப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 31st March 2015 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. ஸோ நெக்ஸ்ட் 1st April 2015 மிஷினரி அக்கௌண்ட் 20,000 அது நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே 2016க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. இது அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு இது ஆகுது. So 1st April 2016 to machinery account 10,000. இது அப்படியே 31st செப்டம்பர்ல ஆகும். நீங்க 9 வரும் ஆக்சுவலா. ஸோ 31st September 2016க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இதுதான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பார்த்து நம்ம சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை டீச்சிங் வே எதனா மாற்றணும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்வஸ்ட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.